சமூகத்தில் தேவன் நம்மை கொடி சேர்த்திருக்கிறார். அங்கே இணைந்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கல்லாண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவனவாய் இருக்கிறது. ஆபிரகாம் காலமே எழுந்து தேவனை தொழுது கொண்டார். வேதாகமத்தின் பக்தர்கள் எல்லாரும் காலமே தேவனை தொழுது கொண்டார்கள். வேற எந்த காரியத்தை சந்திப்பதற்கு முன் அவரை சந்தித்து அவருடைய முகத்தை பார்த்து பிறகு நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பும்படி எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டிருப்போம். Hallelujah. Blessed be thy holy, 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 holy. Oh, we praise thy holy name, holy name, holy name, holy name, holy name, holy name. Oh, Rabalama Hudiyantarabadama. மகிமையுள்ள நம்முடைய நாமத்திற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவே. என் கண் கட்டால் கரம் நோக்குவே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே. என் கண் கட்டால் கரம் நோக்குவே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜெப தியானமே. நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி காலை நேரம் இன்ப ஜெப தியானம். எஜமானன் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து கிடைக்கும். கரங்களை உயர்த்த முடிந்த திறமையோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலை வேளையிலுமே நாங்கள் ஆராதிக்க உம்மை தரிசிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினருடைய கிருபைக்காக, ஆச்சரியமானவருடைய பாதைகளுக்காக, அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக. ஹல்லேலூயா. அந்த வியாதிகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். தேவைகளை சந்தித்தார். ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். அவர் செய்த எல்லா நன்மைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அவருடைய கிருபை, மாறாத கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஹல்லேலூயா. எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிற அவருடைய மகாபெரும் தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக நன்றி. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், மகிமையுள்ள நாமத்தை உயர்த்துவோம், வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆச்சரியமான நம்முடைய நாமத்திற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உன்னதமான நம்முடைய நாமத்திற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 நன்றி. உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி. நம்முடைய குடும்பங்களை காத்து பள்ளி வழிநடத்தி வேலைகள் நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை வழிநடத்தின எல்லா தயவுக்காக, ஆச்சரியமானவருடைய வழிகளுக்காக ஹல்லேலூயா. பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், பெருவெள்ள இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், பெருவெள்ள இரைச்சல். அந்த இடங்களில் கரங்களை வைத்து இயேசுவே இயேசுவே ஆத்மரேசரே இயேசுவை ஆராதிப்பத காலவெளியில் இயேசுவே ஆத்மரேசரே 10,000 பேரில் சிறந்தவரே, ஆராதிக்கும் அவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்த முடிந்தால் கரங்களை வைத்து இயேசுவே
வைத்து முடிந்தால் கரங்களை வைத்து இயேசுவே தட்டி சொல்லுவோம். இயேசுவே நன்றி செலுத்தி ஆயனும் சகாயனும் நேயனும் அவரே நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாம் ஆயனும் சகாயனும் நேயனும் மாயனும் நாயனும் எனக்கன்பான் ஞானமணவாள எல்லாம் இயேசுவே நீர்தானங்களுக்கு எல்லாம் you are my everything oh God. நன்றி செலுத்தி இருக்கிற இடங்களிலே
பிதாவே காலவளையில் நோக்கி பார்க்கிறோம். பிதாவே praise you, Father. ஆராதிப்பவருக்கு நன்றி. ஜபமாக பாடி கால விளைந்து மகிழ்ந்து நல்ல தலைவனே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ச்சி நடத்தினவரே சீகரா பரவசம் அடைவே உண்மையில்தான் மகிழ்ச்சி, உண்மையில் ஆனந்தம். கரங்களை வைத்து முடிந்தால் கரங்களை வைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். வாழ்ந்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, செய்த நன்மை கொண்டு வந்த வழிகள் நன்றி. தேவா சோத்திரிக்கிறது காலவளை சோத்திரமே தேவா தேவா
கரங்களை தட்டி அப்படி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமைக்கு ஸ்தோத்திரம், கிருபைக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம், தயவுக்கு ஸ்தோத்திரம், கொண்டு வந்த வழிகளுக்கு ஸ்தோத்திரம், கொண்டு வந்த பாதைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே 3 காரியங்களை சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். உண்மையே நான் நேசிக்கணும். உண்மை விட்டு என்ன பிரிக்கிற நிறைய காரியம் அந்த உலகத்தில் இருக்குது. அதில் ஏமாந்திராதபடி பணமோ பொருளோ உலகமோ எந்த மனிதர்களோ உம்மை விட்டு என்னை பிரிக்காமல் கரங்களை வைத்த முடிந்தால் உம்மை விட்டு என்னை யாரும் பிரிக்கப்படாது. உம்முடைய அன்பை விட்டு, உம்மை ஆராதிப்பதை விட்டு, உம்மை சேவிப்பதை விட்டு அது எனக்கு தூரமாக இருப்பதாக. ஆபிரகாம் உம்மை பின்பற்றினது போல, மோசே பின்பற்றினது போல, தாவீது உம்மை பின்பற்றினது போல, தானியேல் உம்மை பற்றி கொண்டது போல, இன்றைக்கு தெபோராள், எஸ்தர், அன்னாள் கை வைத்து பற்றி கொண்டது போல உம்மையே சேவிக்க, உம்மையே ஆராதிக்க நான் என் வீட்டாரும், நான் மட்டும் அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததி, பேசுது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். கால்வெளியில் இவருடைய மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களில் இறங்கட்டும், பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், வேலைகளில் இறங்கட்டும், தொழில்களில் இறங்கட்டும். உடைய மகிமை எல்லாவற்றிலும் உடைய மகிமை இறங்கட்டும். இரண்டாவது, உம்மை மாத்திரம் கனம் பண்ணுவேன். அவரை கனம் பண்ணணும், ஆனர் பண்ணணும். அவருடைய வார்த்தையை நேசித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை கனப்படுத்த கனப்படுத்த உன்னை அவர் கனப்படுத்துவார். As much as you honor him, he will honor you. யோசேப்பு அவரையே உயர்த்தி, அவரை மகிமைப்படுத்தின போது யோசேப்பை உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். தாவீது தேவனையும் உயர்த்தின பொழுது கோலியாத்தையும் அவங்க அண்ணனையும் அவர் உயர்த்தல. கையை நல்லா உயர்த்தி புரிந்தால் ஆண்டவரை உயர்த்தின போது தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். என் வாழ்க்கையில் உண்மைதான் ஹையா வைக்கணும், வேற யாரையும் மேல கொண்டு வைக்க கூடாது. நீர் ஒருவர் தான் மேல இருக்கணும். எங்க குடும்பத்துல, எங்க தொழில், எங்க வியாபாரத்துல, எங்க வேலையில, எதுலனாலும் நீர் தான் மேலா இருக்கணும். எல்லாவற்றிலும் நீ மேலான, எல்லோரிலும் பெரியவர், அவரே மிக பெரியவர். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். வைத்து ஆராதிப்போம். சர்வ உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே, நீர் மாத்திரமே. இயேசுவே, நீரே மாத்திரமே. மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே. கரங்களை வைத்து பரிசுத்தர் என்று ஆராதிப்பது காலவெளியிலே
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே தெய்வமே நீர் மாத்திரமே இயேசுவே யாரையும் தூக்கி வச்சு ஆடக்கூடாது இந்த உலகத்துல. அவர் தான் இவர் தான் நமக்கு உயர்ந்தவர் ஒருத்தர், அவர் மட்டும்தான். புரிந்தவர்கள் மட்டும்தான். காலை வேளையில வாழ்க்கையில உயர்ந்தவர், என் குடும்பத்துல முதன்மையானவர். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நீர் தான். உம்முடைய ஆலயம் தான், உம்முடைய மகிமை தான், உம்முடைய ஊழியர்கள் தான், உம்முடைய நாமம் தான். That must be my first thing in my life. மூன்றாவது கை வைத்து எனக்குள்ளது எல்லாமே உமக்குரியது அப்பா, உம்மை நான் கனப்படுத்தணும். உம்முடைய ஊழியத்திற்கு நல்ல பின்னணியில் இருக்கணும். உம்முடைய நாம மகிமைப்படணும். உம்முடைய நாம உயர்த்தப்படணும். அப்போஸ்தலர் காலத்தில் தனக்குள்ளதெல்லாம் விற்று கொடுத்து ஊழியத்தை தாங்கினாங்களே, உம்முடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்தினாங்களே. எனக்குள்ளதெல்லாம் உமக்கு. யாக்கோபு தீர்மானம் பண்ணினா, நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகங்களை செலுத்துவேன். நான் படுத்த இந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவேன், பலிபீட கட்டுவேன். கைவிட்டு தீர்மானம் பண்ண முடிந்தவர்கள். என் வாழ்க்கையில என் பொன்னாலும் பொருளாலும் ஒரு வாயிலை சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தை தாங்கணும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நமக்காக நாங்கள் நிற்கணும். அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தரணும். தாங்க வேண்டும் ஊழியங்களை நமது ஜபத்தால், நமது பணத்தால் ஏதாவது செய்யவே ஒவ்வொரு ராஜா ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரும் ஒரே வார்த்தை காலையில் சொல்லுவோம். ஏதாவது மக்காக ஏதாவது ராஜா ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது காலையில ஸ்பெஷலா 3 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆயத்தமா இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய சபைகள், திருச்சபை மக்களுக்கு விரோதமாக ஏவல்கள், செய்வினைகள், அசுத்தாவிகளின் வல்லமைகள் அதிகமா இருக்குது. இவைகள் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத நல்லா புரிந்து கொண்டு அவைகளை அழிக்கணும். கையை நல்லா உயர்த்தி அவளை அழிக்கணும். விருப்பம் இருக்கா? பிசாசை அழிக்கணும், அவனுடைய கிரிகளை அழிக்கணும். தூக்கம் இல்லாம இருக்கிறது, வீட்டில் அடிக்கடி சண்டை, வந்த வியாதி திரும்பி திரும்பி வர்றது, இதெல்லாம் சாதாரணமா நடக்காது. தொழில நஷ்டம், வீட்டில் எப்ப பார்த்தாலும் சமாதானம் இல்லாம இருக்குது, விபத்துக்கள் வர்றது, கெட்ட சொப்பனங்கள் வர்றது, யாரோ பின்னால அலையிற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் கவனமா இருந்து விரட்டணும். இந்த கால வேளையில கையை நல்லா வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்க கூட இருக்கணும். வீணான எந்த அசுத்தாவிகள், ஏவல்கள், பொல்லாத வல்லமைகள் எங்கள் குடும்பங்கள், சபைகளை தாக்கக்கூடாது. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சிலுவையை நினைச்சு ஓ ரப்பாலாபாஹா, அந்த கால்வெளியில கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஆராதித்து அவரவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும்.
இந்த காலவெளியில் நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய மகிமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஏமாற்றுகிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள், குடும்பங்களை பிரிக்கிற ஆவிகள், தேவனை நேசிக்காதபடி தடை செய்கிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. வியாபாரம், தொழில்களில் நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், வேலைகளில் நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் இந்த காலவெளியிலே அழிவதாக, அழிவதாக. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இந்த காலவெளியிலே. ஊழியரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை. இந்த காலவெளியிலே ஒரு விடுதலை, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். உலகத்தில் இந்த அந்தகார ஆவிகள் கையில மைய வைத்து ஒரு மனுஷன் எங்கெல்லாம் போறா, அந்த குடும்பம் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். அதெல்லாம் நடக்குது. உங்களை கண்காணிக்கிறாங்க. கூகுள் மேப் கண்காணிக்கிறத விட அசுத்த ஆவிகள் நம்ம அதிகமா பார்க்குது. நம்ம எங்கெல்லாம் போறோம்னு கண்காணிச்சு, இவன் இந்த ஊருக்கு போயிருக்கிறான், திரும்பி வரும்போது இவனை என்ன செய், காலி பண்ணு. இப்படி பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? உணராம இருக்கிற நீ, உணராம இருக்கிற உன் சத்துருவை நீ அறிஞ்சுக்கோ. உனக்கு விரதமா இருக்கிற போராட்டத்தை தெரிஞ்சு ஆண்டுடைய வல்லமை எடுத்து கையை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் போக்கிலும் வரத்திலும் பிரயாணங்களிலும் கை சுத்தி என்னை கண்காணிக்கிற அந்தகார ஆவிகள், என் குடும்பங்களை நோக்கி பார்க்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் ரத்தத்தால் அழிந்து கையை நல்ல வைத்து உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்படுவதாக. உம்முடைய கண்கள், உம்முடைய கண்கள், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்கள் மேல் பதிக்கப்படுவதாக. ஓ ரப்கபாலபாரபா. மூன்றாவது, நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை சத்துரு விழுங்கி போட்டு, சத்துரு அதை அழித்து விட்டு எல்லாவற்றையும் எடுத்து விடுகிற நிலை. நாம் அதை அனுபவிக்கவே முடியாம கை வைத்து புரிந்தவர்கள் மட்டும். எத்தனை பேர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்கணுமா? தேவன் கொடுத்த நன்மையை பெறணுமா? தேவன் கொடுத்த சுகத்தை எடுக்கணுமா? கொடுத்தது உனக்கு வந்து சேரணுமா? கர்த்தர்ட்ட கேட்கணும். எனக்குரியது சத்துரு தொடக்கூடாது, தொடக்கூடாது. ரம் தரபாலபாரபா. என்னுடைய உடைமைகள், என்னுடைய நன்மைகள், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கர்ப்பம், என்னுடைய கர்ப்பத்தின் நன்மைகள், என்னுடைய தொழில், வியாபாரம், வேலை, என்னுடைய சபை, என்னுடைய ஆராதனை, இவைகள் ஒன்றையும் அல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து சத்துரு தொடாதபடி எனக்குரியவைகளை நான் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்ளுகிறேன். எனக்குரியவைகளை சுதந்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே I inherit everything in Jesus' name. Oh, Rabbala Bada 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 Ba. நீர் மாத்திரமே, கைவிட்டு ஒரு முறை சொல்லுவோம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எனக்கு போதுமே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எனக்கு போதுமே. மறுபடியும் ஒரு முறை. நீர் மாத்திரமே, மாத்திரமே, நீர் மாத்திரமே எனக்கு போதுமே. நீர் மாத்திரமே, நீர் நீர் மாத்திரமே எனக்கு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வரங்களை பெற்றுக் கொள்கிற இந்த காலவேளையிலே கர்த்தர் வரங்களை தருகிறார். ஜெப வரம், அந்நிய பாஷை வரம்,
அந்தகாரங்களை பார்க்கிற வரம், சத்துருவை அறிந்து கொள்கிற வரம், குடும்ப பிரச்சனையை புரிந்து கொள்கிற வரம் உனக்கு வேணும். போராட்டத்தை அறிந்து கொள்கிற வரம் உனக்கு வேணும். இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலவேளையிலே ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிற வரம், ஜனங்களை இழுத்து கொண்டு வருகிற அந்த வரம், தேவனோடு பேசுகிற வரம், கரங்களை தட்டி இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வரங்களை பெற்றுக்கொள்கிறேன். I receive the gifts of God this morning. I receive the gifts of God this morning. இந்த காலவெளியிலே வரங்களை பெற்றுக்கொள்கிறேன். வரங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். 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 டெக்ளேர் பண்ணு, டெக்ளேர் பண்ணு, டெக்ளேர் பண்ணு. ரிசீவ். லபரபா ஹந்தரபா ஹதரபா. வரங்களை பெற்றுக்கொள்கிறேன். வல்லமையை பெற்றுக்கொள்கிறேன். கை சுத்தி தேசத்துல 3 காரியங்கள்ல விடுதலை. 1 வியாதியில எங்க தேசத்துல விடுதலை. 2வது யுத்தம், சத்தம் கேக்குதப்பா, இதுல எங்க தேசத்துல விடுதலை. 3வது துன்மார்க்கர் கையிலிருந்து தேசம் விடுதலை ஆகணும். எந்த துன்மார்க்கர் கைகளிலும் தேசம் பிடிபடக்கூடாது. எங்கள் தேசத்தை விடுதலையாக்கும். எங்கள் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் நாம மகிமைப்படணும். தேச தலைவர்கள் நினைக்கிறாங்க எதையும் செய்ய முடியும், என்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, எல்லா வசதி இருக்குது. கை வைத்து தேவன் ஆளுகிறார். ரெக்லேர் பண்ணுங்க, சத்தம் வைத்து தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் ஆளுகிறார். தேவன் நீர் ஆளுவீராக, நீர் ஆண்டு கொள்வீராக, தேசத்தை ஆண்டு கொள்வீராக, எங்கள் குடும்பத்தை ஆண்டு கொள்வீராக, எங்கள் சபையை ஆண்டு கொள்வீராக. கரங்களை தட்டி வேற யாரும் ஆளுகை செய்யக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் விலகு, விலகு. தேவன் ஆளுகை, தேவனுடைய ஆளுகை உண்டாவதாக, தேவனுடைய ஆளுகை உண்டாவதாக. இந்த காலவெளியில கொஞ்ச நேரம் உமக்கு நன்றி செலுத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி. இத்தனை நாட்களும் பாதுகாத்து இன்று காலிலும் பாதத்தில் வரவும் நினைக்கவும் முடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்தந்த வீடுகளுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இடங்களுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். தொழில்கள், வியாபாரங்களுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். குடும்பங்களுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள், முதியவர்களை தொடும். பலவீனமா இருக்கிற யார் எங்க இருந்தாலும் தொடுவீராக. உம்மை தவிர யாரும் திருச்சபையை தொடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.